நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம என்ன தியானிக்க போகிறோன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களுக்கும் முதலாவது கர்த்தருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும். நம்ம எதை செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களுக்கும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அதை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க போகிறேன். மத்தேயு 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து, ஒரு பாவமும் செய்யாத இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக யோவான் ஸ்நானத்தை போய் திருமுழுக்கு எடுத்தார் தெரியுங்களா? நீங்கள் மத்தேயு 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானத்தை போய் ஞானஸ்நானம் எடுக்கும்படி இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு. அப்போ யோவான் ஸ்நானம் சொல்கிறாப்புல, நான் உம்மட்ட எடுக்கணும், நீர் என்கிட்ட வரலாமா? அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. மத்தேயு 10வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அதாவது மனைவி பிள்ளைகள் அன்பு இருக்கணும், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் முதலாவது அன்பு இயேசு கிறிஸ்து மேலே நம்ம வைக்கணும். அதை தான் கர்த்தர் இந்த வசனத்தில் சொல்கிறாரு. முதல் அன்பு, முதலிடம் கர்த்தருக்கு நம்ம கொடுக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் 3வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாப்புல, நீங்கள் எதை செய்தாலும் மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். யோவான் 4வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, நான் என்னை அனுப்பினவருடைய என் பிதாவினுடைய சித்தத்தின் செய்து அவருடைய கிரிகளை முடிப்பதே எனக்கு போஜனமாக இருக்கிறது. அதே மத்தேயு 10வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷர்களுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனே பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக நான் அறிக்கை பண்ணுவேன். மனுஷர்களுக்கு முன்பாக என்னை மறுதலிக்கிறவனே பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக நான் மறுதலிப்பேன். மத்தேயு 28வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து போகும்பொழுது கடைசி அவர் எல்லாருக்கும் ஒரு கட்டளை கொடுத்திருக்காரு. என்ன கட்டளைனா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். என்ன தெரியுங்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும். இதுதான் நம்ம கர்த்தருக்கு கொடுக்கிற முதலிடம். மனைவி பிள்ளைகள் மேல அன்பு வைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் மனைவி பிள்ளைகள், நம்மளுடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய சொத்து வீடு எல்லாவற்றையும் விட கர்த்தருக்கு மேல நம்ம முதலிடம் வைக்கணும். கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். இதுதான் கர்த்தருக்கு நம்ம வைக்கிற முதலிடம். எப்படி பிதாவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் அறையிற வரைக்கும் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினாரோ, அதே மாதிரி நீங்களும் நானும் கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் பிதாவினுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றணும். இதுதான் கர்த்தருக்கு கொடுக்கிற முதலிடம். எப்படி கர்த்தர் சுவிசேஷத்தை சொல்ல சொன்னாரோ, நம்ம கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் புறஜாதிகளுக்கு, கர்த்தரை பற்றி அறியாத ஜனங்களுக்கு போய் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இதுதான் கர்த்தருக்கு கொடுக்கிற நம்ம முதலிடம். இதை தான் வேத வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்குறோமா? இதை நீங்கள் தான் சிந்தித்துக் கொள்ளணும். திருப்பி உங்களுக்காக நான் சொல்கிறேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்றணும். இதுதான் கர்த்தருக்கு கொடுக்கிற முதலிடம். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக தினந்தோறும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதுதான் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற நம்ம முதலிடம். இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்குறோமா? இந்த 2025வது வருடத்தில் ஒரு புது தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, தினந்தோறும் உம்மை பற்றி அறியாத ஜாதிகளுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். உமக்கு நான் முதலிடம் கொடுப்பேன். பிதாவினுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன். கர்த்தாவே, உமக்கு நான் முதலிடம் கொடுப்பேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் அவருடைய நீதியை நான் தேடுவேன். உமக்கு நான் முதலிடம் கொடுவேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. இந்த 2025வது வருடம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருடமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.